இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு என்று கொடுக்கிற அருமையான வார்த்தை என்னென்று சொன்னால் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யுத்தம் கர்த்தருடையது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அநேக யுத்தங்கள் நீங்கள் செய்து கொண்டு, என்ன யுத்தம்னா மாம்சத்தில் ஆவிக்குரிய காரியத்தை யுத்தம் செய்து கொண்டிருக்கிறீங்க. ஏன்னா தாவீது கோலியாத்தை மாம்ச பிரகாரமாக பார்க்கவில்லை, அவன் ஆவிக்குரிய பிரகாரமாக கர்த்தருடைய நாமத்தில் அவனை வீழ்த்த முடிய பார்த்தான். ஆனால் கோலியாத்து தாவீது எப்படி வீழ்த்தான்? சின்ன பையன், இவனை நான் பட்டயத்தால கொன்னுடுவேன் அப்படின்னு சிறு பையன் என்று ஏளனமாக பார்த்தான். ஆனால் தாவீது பார்த்த பார்வை வேற, கோலியாத் பார்த்த பார்வை வேற. இன்றைக்கு நீங்கள் கூட அநேக காரியங்களை மாம்ச பிரகாரம் பார்க்கறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தோல்வியை தழுகிறீங்க. கோலியாத்தை போல நீங்கள் மாம்சத்தில் பார்த்தீங்கன்னா தோற்று போயிடுங்க. தாவீதை போல கர்த்தருடைய நாமத்தை கொண்டு கோலியாத்தை நீங்கள் பார்க்கும்போது எப்பேற்பட்ட வல்லமைகளாக இருந்தாலும் அதை மேற்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தை இந்த நாள் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.